சரி, கை காட்டு. ம் ம் நம்ம 2 பேருக்குள்ளயும் இருக்கிற ஒத்துமைய யாராவது பார்த்தாங்கன்னா கண்ணு வைப்பாங்க சஞ்சய். சொல்ல முடியாது. நம்ம கண்ணை கூட படும். முதல்ல நம்ம 2 பேருக்கும் சுத்தி போடணும். சுத்தி போடுறதுன்னா எப்படி? உன்னை தூக்கி சுத்தி அப்படியே கீழே போடணுமா? ஏய், சரி, நான் உனக்காக இவ்ளோ பண்றேன். அதுக்கு பதிலா நீ சுத்தி போட்டா மட்டும் போதுமா? வேற என்ன பண்ணணும்? நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன். சார், அப்படி என்ன கற்பனை பண்ணிட்டு வந்தீங்க? அது உனக்கு தெரியாதா? தெரியாது. நிஜமா தெரியாது. சரி, தெரியலனா விட்டுரு. போதுமா? நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல. இதுவே அதிகம். என்னது அதிகமா? சஞ்சய், அவ இங்கதான் வர மாதிரி இருக்கு. நான் போறேன், நீ ஏதாவது சொல்லி சமாளி. சஞ்சய், சமாளிச்சுக்கோ. நீயா? நீ இந்த வீட்ல தான் இருக்கியா? நீ யாருன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இவ்வளவு நாளா முகத்தை மூடிட்டு சுத்திட்டு இருந்திருக்கல. உன்னை இந்த வீட்ல இருக்க விட மாட்டேன்டி. இப்போவே இப்போவே ஆண்டி கிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் பாரு. பிரீத்தி, பிரீத்தி, கைய விடு. வித்யாவை எங்க கூட்டிட்டு போறா? என்னாச்சு பிரீத்தி? எதுக்கு இப்படி வித்யாவை இழுத்துட்டு வந்து தள்ளுற? இவ
குறியா இருக்கீங்க. பிரீத்தி, வித்யா எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ இப்படி பேசுறது நல்லா இல்ல. அவ பண்ணது மட்டும் சரியா அங்கிள்? என்ன பண்ண? உன் சென்ட் பாட்டில தெரியாம உடைச்சிட்டா. அதுக்கு தான் சாரி சொல்லிட்டால. பிரச்சனை அப்பவே முடிஞ்சிருச்சுல. அதுக்கு முன்னாடியே எங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை உருவாகி இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை? பிரீத்தி, நீ யூஎஸ்ல இருந்து வந்தே 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நீ வித்யாவை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அவ மேல உனக்கு என்ன அப்படி கோவம்? நீ வித்யாவை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க பிரீத்தி. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மட்டும் நீ சரியா புரிஞ்சுக்கிட்டனா அவள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு கிடைக்கவே மாட்டான். ஃப்ரெண்டா? இவளா எனக்கா? சாரி மானசா, எனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. முத தகுதி என்னை எதிர்த்து பேசக்கூடாது. அதுவே இவ பண்ணலையே. அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பொம்மைங்கன்னு சொல்லு. என்ன, பொம்மைங்க தான் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாது. அப்படி ஒரு பொம்மையா வித்யா எப்பவும் இருக்க மாட்டான். உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிற தகுதியெல்லாம் அவளுக்கு இல்லைன்னு சொல்றேன். சந்திரமோகன், ஒரு வேலைக்கார பொண்ணுக்காக என் பொண்ணு பிரீத்தி எப்படி பேசுறது நல்லதில்ல. மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க யுஎஸ்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம். உங்க பொண்ண நீங்க தங்க தட்டுல கூட ஊட்டி வளர்த்திருக்கலாம். அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என் நண்பனோட பொண்ணு வித்யா தான் முக்கியம். அவளை எல்லாரும் மரியாதையா நடத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணா மத்தவங்க எல்லாரும் கைகட்டி வேடிக்கை பார்க்கலாம். நான் பொறுமையா இருக்க மாட்டேன். அங்கிள், நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அவ என்ன செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பண்ணா? ஆண்டி, சொல்லு பிரீத்தி. வித்யா உன்னை என்ன பண்ணா? அவ மேல நீ எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்க? ஆண்டி, இவங்கெல்லாம் என்னை இப்பதான் பாக்குறாங்க. என் கூட இப்பதான் பழகுறாங்க. என் பேச்சு, நட, ஓட எல்லாமே உங்களுக்கு திமிரா கூட தெரியலாம். ஆனா இதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட இருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆண்டி, நான் உங்களை அட்மையர் பண்ணி வளர்ந்தவ. சின்ன வயசுல இருந்து என் அப்பாவும் அம்மாவும் உங்களை பத்தி சொல்லி சொல்லிதான் என்ன வளர்த்திருக்காங்க. சின்ன வயசு வேதாவை இவங்கெல்லாம் திரும்ப பார்த்ததும் என்னடா இது இப்படி இருக்கான்னு நினைச்சு ஷாக் ஆயிருக்காங்க. நீங்க ஏன் சொல்லுங்க ஆண்டி, 10 பேர் முன்னாடி பப்ளிக்கா அவங்களை அசிங்கப்படுத்தினவ உங்க வீட்லயே வந்து உட்கார்ந்துருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? வித்யா உன்னை அசிங்கப்படுத்தினாதா? சென்னை வந்து இறங்கினதும் மிகப்பெரிய அசிங்கத்தை கொடுத்துட்டா சஞ்சய். இவ என்னமா சொல்ற? இத பத்தி எங்ககிட்ட எதுவும் சொல்லவே இல்லையே நீ. திரும்ப இவளை பார்க்கும்போது அவ கொடுத்த அவமானத்தை அவளுக்கு திருப்பி கொடுத்துட்டு சொல்லலாம்னு இருந்தேன்ப்பா. ஆனா அவ இந்த வீட்ல இருப்பா நான் நினைக்கவே இல்லை. அப்படி என்னம்மா உன்னை அசிங்கப்படுத்தினா? என் ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் எல்லாரும் முன்னாடியும் என்ன கை நீட்டி அரைஞ்சிட்டா அங்கிள். என்னமா சொல்ற? உன்னை இவ கை நீட்டி அடிச்சிட்டாளா? ஆமாப்பா. ஏய், இவ யார் தெரியுமா? இவ சொத்து மதிப்பெண்ணு உனக்கு தெரியுமா? என் கம்பெனிக்குள்ள என் பொண்ணு நுழைஞ்சாலே அவன் ஆடி போயிடுவான். இவளை எதிர்த்து நின்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்கே யோசிப்பானுங்க. இவ கண்ணை அசைவிக்க அத்தனை பேர் பயந்து நடுங்குவாங்க. வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திமிர்த்தனம் பண்ற சீப்பான கேரக்டர் இல்ல என் பொண்ணு. புரியுதா? எங்க கம்பெனிய நம்பர் 1 பிராண்டா மாத்தின ஜீனியஸ் அவகிட்ட நீ எல்லாம் நிக்கவே முடியாது.
ஆஃப்டர் கிராமத்துல பிறந்து வளர்ந்த பட்டிக்காட்டு பொண்ணு நீ. உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண கை நீட்டி அடிச்சிருப்ப? ஏதாமா என்னம்மா இதெல்லாம்? இதான் நீங்க எங்களுக்கு கொடுக்குற மரியாதையா? மிஸ்டர் விஸ்வநாதன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்காம நீங்க உங்க ஜாதகத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டும். அமெரிக்கால நீங்க பெரிய சிங்கமாவே இருக்கலாம். அதுக்காக இந்த வித்யா ஒன்றும் உங்களுக்கு மட்டும் இல்லை. பொய் சொல்லாம யாரையும் ஏமாத்தாம நேர்மையா உழைச்சு வாழ்ற ஒரு பொண்ணு. அவ வசதியில படிப்புல வேணா உங்க பொண்ணுக்கு ஈக்குவலா இல்லாம இருக்கலாம். குணத்துல வித்யா பக்கத்துல யாருமே நிக்க முடியாது. அப்படி என்ன பண்ணிட்டாவ? நான் உங்க எல்லார் முன்னாடியும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே இவதான். மானசாவோட வாழ்க்கையை காப்பாத்தி இந்த குடும்பத்தோட கௌரவத்தையே காப்பாத்தினவ. வித்யா எங்களுக்கு சாமி மாதிரி. இருக்கட்டும் இருக்கட்டும் அங்கிள், நீங்க இவளுக்கு கோயில் கூட கட்டிக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. அதுக்கு அவ கை நீட்டி அடிச்சிருவாளா? அனாவசியமாலாம் அவ கை நீட்ட மாட்டா. பிரீத்தி, நீ என்ன செஞ்ச அதை சொல்லு. நான் கார்ல வந்துட்டு இருந்தேன், திடீர்னு இவ ரோட்டை பார்க்காம வேடிக்கை பார்த்து வந்துட்டு இருந்து என் கார்ல வந்து விழுந்துட்டா. ஏன் அப்படி ரோட்டை பார்க்காம வரேன்னு கேட்டதுக்கு என்கிட்டயே சண்டைக்கு வரா. தப்பா அவ மேல இருக்குன்னு சொன்னது அவளால ஏத்துக்கவே முடியல. என்னையே கை நீட்டி அடிச்சுட்டா. வித்யா அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நீ சொல்லு பிரீத்தி. இவ மேல தப்பு இருந்ததுனாலதான் இவ்வளவு நாள் மாஸ்க் போட்டுட்டு புடவை முந்தானையில முகத்தை மூடிட்டு சுத்திட்டு இருந்திருக்கா. நான் இப்பதான் அவ முகத்தையே பாக்குறேன். என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தினவளும் நானும் ஒரே வீட்டுல இருக்கணுமா ஆண்டி? நீங்களே சொல்லுங்க. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு ரெண்டு பக்கமும் விசாரிச்சு ஒரு முடிவெடுங்கம்மா. வித்யா, பிரீத்தி சொல்றதெல்லாம் உண்மையா? அதுல பாதி உண்மை பாதி போய். எது உண்மை எது போய்? நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேம்மா. நான் ரோட்ல சரியா தான் வந்தேன். சிவதான் தப்பான ரூட்ல காரை ஓட்டிட்டு வந்து என் மேல மோதனா. அதோட இல்லாம ரோட்ல என்ன தப்பா பேசினா. அவ தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிப்பு கேட்க சொன்னா. நான் முடியாதுன்னு சொன்னதும் முதல்ல இவதான் என்ன அடிக்க கை ஓங்குனா. அப்புறம் தான் நான் அவளை அரைஞ்சேன். கடைசி வரைக்கும் நான் பொறுமையாதாம்மா இருந்தேன். என் பொறுமைய சோதிச்சு என்ன தப்பு செய்ய வச்சது இவதான். இல்ல ஆண்டி, இவ ரொம்ப திமிரா பேசினா, அதனாலதான் நான் கோவப்பட்டேன். முன்னாடி கார் வர்றது தெரிஞ்சு எல்லாரும் ஒதுங்கி போகும்போது இவ மட்டும் கவனம் இல்லாம கார் முன்னாடி வந்து விழுந்துட்டா. நான் சரியான பாதையில தாம்மா வந்துட்டு இருந்தேன். ஆனா இவதான் வேணும்னே தப்பான வழியில ஓவர் ஸ்பீடா வந்தா. அது ரொம்ப சின்ன ரோடு ஆண்டி, பார்க்கவே அதுல முதல் தப்பு நீ அவளை அரைஞ்சது. இப்பதானே முதல்ல கை வாங்கி இருக்கா. அப்ப வித்யா திருப்பி அடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாளா? அதான் கைய புடிச்சிருக்கால, அதோட விட்டுட வேண்டியதானே. எதுக்காக திருப்பி அடிக்கணும்? அதுவும் பப்ளிக்ல அத்தனை பேருக்கு முன்னாடி. பிரீத்திய வித்யா அரைஞ்சது தப்புதான். வித்யா, பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேளு. அவ மன்னிப்பு கேட்க மாட்டான். வித்யா, முடியாதுன்னு சொல்லு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பா, எதுவா இருந்தாலும் வித்யாவே முடிவெடுக்கட்டும். நீங்க எதுக்கு பிரச்சனை? உன்னால பிரீத்தி கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா, என்னால மன்னிப்பு கேட்க முடியாது.
அப்படி சொல்லுமா. இதுதான் ஏன் வித்யாங்கிறது. அவகிட்ட உண்மை இருக்கு, அவ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன வேதா, என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்கா, ஒரு மன்னிப்பு கூட கேட்க மாட்டாளா? அவ்வளவு பெரிய ஆளா இவ? இதான் உன்னோட முடிவா வித்யா? ஆமாமா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். வித்யா, நீ பிரீத்திய கை நீட்டி அடிச்சிருக்க, அதுக்கு மன்னிப்பு கேக்குறது தப்பில்லையேம்மா. நீ இந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கணுமா? நீ மன்னிப்பு கேட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. என் மேல தப்பு இல்லாதப்போ அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் யாருக்கும் அடிபணிய மாட்டேன். இது எனக்கு கத்து கொடுத்ததே வேதாம்மா தான். இப்ப அவங்களே அத மீற சொன்னா எப்படிமா? உசுரை விட எனக்கு என் தன்மானமும் சுயமரியாதையும் தான் முக்கியம். அத நான் எந்த சூழ்நிலையிலயும் இழக்க மாட்டேன். கரெக்டா சொன்ன. இதுக்கு பேர் தன்மானம் இல்ல, திமிரு. வேதா, இவ சாதாரணமான ஆள் இல்ல, உன்னையே எதிர்த்து நிக்கிறா. இவளை இனிமேலும் உங்க கூட வச்சுக்கிறது இந்த வீட்டுக்கு நல்லது இல்ல. துரத்தி விடு. அப்படியெல்லாம் அவளை யாரும் அனுப்பிட முடியாது. அவ இந்த வீட்டு பொண்ணு. அப்பா, ஏய் விடுடா. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்பப்ப தட்டி வைக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. உன் மேல தப்பே இல்லன்னு நீ ஃபீல் பண்றியா வித்யா? ஆமாமா, நான் பெருசா மதிக்கிற இந்த குடும்பத்து மேல சத்தியமா சொல்றேன், என் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த விஷயத்துல நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அப்படி நான் மன்னிப்பு கேட்டா நான் செஞ்சது தப்புன்னு ஆயிரும். நான் இந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்கிறது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அதுக்கு நீங்க எனக்கு தண்டனை கொடுங்க. அந்த தண்டனை எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க அவளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம். அவ என்கிட்ட மன்னிப்பும் கேட்க வேண்டாம். பிரீத்தி, என்ன மணி, அவ உன்னை அடிச்சிருக்கா, அவளை மன்னிப்பு கேட்க வேணான்னு சொல்ற? இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஆண்டி, அவ மேல தப்பு இருக்குன்னு நான் கோவப்பட்டேன், என் மேல தப்பு இருக்குன்னு அவ கோவப்பட்டா. ரெண்டுக்கும் சரியா போச்சு. யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றதுக்கு சாட்சி இல்ல. அதனால இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம், விட்டுறலாம். என்னம்மா நீ இவகிட்ட போய் விட்டு கொடுத்து போறேன்னு சொல்ற? இல்லம்மா, அங்கிளுக்கு இவ ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுறா. இவளும் பிடிவாதமா தான் இருக்கா. இதுக்கு மேல திரும்ப திரும்ப இத பத்தியே பேசினா இதுக்கு மேல பிரச்சனை தான் ஆகும். அது ஆண்டியை தான் அஃபெக்ட் பண்ணும். என்னால ஆண்டி அஃபெக்ட் ஆக கூடாது. யாரோ ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனாதான் பிரச்சனை முடியும்ல. அது நானாவே இருந்துட்டு போறேன். வித்யா, நீ சாரி கேட்க வேண்டாம். தப்பு என் மேலதான். வித்யா, நான் உனக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை எல்லாம் எங்க எப்ப பயன்படுத்தணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அத நீ மறந்துட்ட. இந்த பிரச்சனையில உங்க 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. ஆனா பிரீத்தி இந்த விஷயத்துல மெச்சூர்டா பிஹேவ் பண்றா. அதான் அவளோட தரம். நீ அவகிட்ட கத்துக்க வேண்டிய விஷயமே இதுதான். ஒரு பிரச்சனைய பத்தி பேசும்போது நாம மட்டும்தான் சரின்னு எப்பவுமே பேசக்கூடாது வித்யா. எல்லா பக்கமும் நியாயம் இருக்கும், அதையும் பார்க்கணும். எதிரிக்கும் மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொரு தடவை நீ தப்பு பண்ணும் போதும் நீ இந்த ஃபேமிலிக்கு செஞ்ச நல்லதை நினைச்சு பார்த்து நான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். அதை நீ மிஸ்யூஸ் பண்ணாத. வாமா.